அன்பார்ந்த கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். லட்சம் லோன் கொடுத்தாங்க, வாக்குறுதியை நிறைவேற்றணும். கணக்கு கேட்டால் தெரிஞ்சிட போட்டு தான் நம்மளுக்கு கவனம் கொடுத்துக்கிறான். இதை கூட மறைச்சிருக்கிறான். அயோக்கியம் மோசடி. இந்த மோசடி யார் செய்கிறாங்கன்னா அப்படியே நம்மளே அழிச்சிக்கின்னு செய்துக்கின்னு அந்த பணத்தெல்லாம் சூறையாடிக்கணும் தான் என்ன பிரயோஜனம்? முன்னாடி பேப்பர்லேயும் அறிவிக்க விடலாம். இவனை வந்து இப்போது அரசியல் விமர்சகர் ஆகிட்டார். இப்போ சொசைட்டி அவர் நம்பி ஓட்டு போட்ட உறுப்பினர் பணத்தெல்லாம் வாங்கி தருவார். அது அரசியலில் போனான்னா இன்னும் அதிகமாக கொள்ளடிக்கல தான் நினைப்பாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து அரசியலில் போனால் போட்டோம், எங்களுக்கு மட்டும் எங்கள் மக்களுக்கு மட்டும் சரி பண்ணி போயிடுங்க. தயவு செய்து அதை வந்து நீங்கள் அரசியலில் போய் கூட அதில் சம்பாதிச்சு கூட எங்கள் மக்களுக்கு செட்டில் பண்ணுறீங்க. உள்ளே முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. வேற எங்கேயும் போகாமல் ஓட்டு போலீஸு ஜட்ஜிஸ்மெண்ட்டு அதிகாரி இதெல்லாம் தேவை. ஆழ்ந்த நிர்வாகத்தை பேசுறது அப்படி வேறு டெல்லியில் பேசுகிறவங்களுக்கு இங்கே எதுக்கு அதை விட்டு தரணும், அது பணம் தரணும். டெல்லியில் பணம் தராங்க. நமக்கு செங்கல்பட்டு ஸ்டேஷனில் இங்கே இருக்கிற பணத்தை இங்கே இருக்கிற ஊழியர்களை இங்கே சேமிப்பு தான் வச்சுக்கிறாங்க. இதுலேருந்து தான் எடுத்து தரணும். நீங்கள் இன்னொரு இடத்துல போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருங்க. நான் ஒரு யூனியன் பேங்க்கில் போயிட்டு பணம் போட்டு வட்டி மேலே காசு வாங்கி கட்டினேன். அவனுக்கு திருப்பி தருவானுங்க தான் கட்டினேன். ஆனால் கட்சியில் இப்போ ஏமாற்றிட்டாங்க. இந்த கூட்டுறவு சொசைட்டியில் வந்து நடந்த முறைகேடுகளை பற்றி தான் நம்ம வந்து விரிவாக சொன்னாங்க. அது எல்லாரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கோம். நம்ம எல்லாமே வந்து நம்முடைய உயர்வுக்காக தான் கூட்டுறவு சங்கம் ஆரம்பித்தது. ஆனால் அது திசை மாறி ஏதோ பண முதலாளிகிட்டெல்லாம் போயிட்டு அது ஏதோ நடந்து போச்சு. நம்ம தொழிற்சங்க தலைவர்கள் நிறைய பேர் அதில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்கள நம்பி தான் நம்ம எல்லாருமே அதில் ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனாலும் வந்து அவங்களே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம ஒன்றுபட்டு போராடி தான் வென்று எடுக்கணும். அதுக்கு எங்களான முயற்சியில் நீங்கள் முயற்சி பண்ணும்போது எங்களான சப்போர்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் தர்றதுக்கு தயாராக இருக்கோம். ஓகே, நன்றி. மதுரமங்கலம் லேண்டு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க, விற்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? எனக்கு ஒன்றும் உடன்பாடு எல்லாம் கிடையாது. எங்களுக்கு பணம் சேர வேண்டியதை எல்லாருக்கும் வழங்கணும். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட இல்லை. பணம் நீங்கள் வழங்குறேன்னா எப்படி தானே எப்படி வழங்க? விற்க போகிறாங்களே, விற்றுட்டாங்க, அட்வான்ஸே வாங்கிட்டாங்க. அது தடுக்கணும் இல்லை மேடம். எல்லாரும் வந்து எல்லாருமே வந்து தடுக்கணும். நம்ம எல்லாருமே வந்து தடுக்கணும், செய்யணும். அது யார் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்களோ அந்த அட்வான்ஸினுடைய அவனுடைய பேர் அவனுடைய இது எல்லாத்தையும் இது பண்ணி நமக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த சொசைட்டி வந்து எங்களுக்கெல்லாம் பணம் தராமல் இது மாதிரி நீங்கள் இது மாதிரி வாங்கியிருக்கிறீங்க, இது தவறான முறை, இது கம்ப்ளைண்ட்டு போய்டும், கம்ப்ளைண்ட் பண்ணால் இது நீங்கள் வாங்க முடியாது, உங்களுடைய அட்வான்ஸுடைய பணத்தை அவங்க திருப்பி தர முடியாது, அதனால் இது வாங்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இது பண்ணணும். ரெண்டாவது வந்து ஒரு என்னென்னா ஒரு பப்ளிஷாக ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து எல்லாருக்கும் இஷ்யூ பண்ணணும். பப்ளிக் முதல்கொண்டு நம்ம சொசைட்டி முதல்கொண்டு எல்லா மெம்பருக்கும் எல்லாருக்குமே தகவல் சொல்லணும். அதே மட்டும் பேப்பர்லேயே நம்ம அறிக்கை விடலாம், தைரியமாக இருக்கலாம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களோட இதுதான் இல்லை, நம்மளோட பணத்தை உரிமை கேட்கறதுக்கு என்ன வாங்கிட்டாங்க. அதை விற்றுட்டு உங்களுக்கு பணம் கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா? அவங்க விற்று பணம் கொடுத்தாங்கன்னா எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர அது பணம் வருமானு தெரியலையே. அதுதான் அதை சொல்லுங்கள், அதில் பேசுங்க. இப்போது நான் இப்போ இவர் பணம் விற்கிறாரு செய்கிறாரு, பணம் விற்கலன்னு இவர் சொல்கிறாரு. அப்போ நான் எப்போ தான் தெரியுது? எனக்கு வந்து பணம் தரதை விட அந்த உறுப்பினர்களுக்கு இடம் தரதா நமக்கு எழுதி குத்துக்கிறாங்க, ஃபோட்டோவோட குத்துக்கிறாங்க. அதன்படி வாங்கிடுங்க. அது எத்தனை பேர் வாங்கிடுங்க, அதுதான் நல்லது. அதாவது உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சு அதில் பாகம் வரணும், எல்லாருக்கும் பிரித்து தரணும். இந்த சொசைட்டி மெம்பரில் இவ்வளோ இதில் இடம் வாங்கி தரோம், உங்களுக்கு கட்டித்தரலாம் வேணாம், அதெல்லாம் கட்டிதெல்லாம் தர முடியாது, இடம் தந்துடணும். இடம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடுங்க. உங்களுக்கு பணத்துக்கு வந்து போச்சுன்னா திருப்பி தரமாட்டாங்க. நீங்கள் யார் விற்கிறீங்க, யாருக்கு இது கொடுக்குறீங்க, பணம் கையால் போடுறதா எப்படி போகுதுன்னு தெரியாது எங்களுக்கு. அது கொண்டாட எங்களுக்கு வந்து சொசைட்டி இருக்கிற மெம்பர்ஸுங்களுக்கு யார் யாருக்கு பணம் வரலையோ அவங்களுக்குலாம் பிரித்து கொடுங்க. இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இது வந்து நம்ம சார் மிஸ்டர் சதீஷ் அவர்களும் மற்றவங்களும் எல்லாரும் முயற்சி செய்கிறாங்க. அவங்களும் நம்ம கூட அவருக்கு கூட நம்ம உதவி செய்து முயற்சி செய்து கோஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அவருக்கு ஒத்துமையாக இருக்கணும். அவருக்கு என்ன இது ஆகுதோ, எங்கே போகணும், எங்கே செய்யணும், இது பண்ணணும், அதெல்லாம் நமக்கு வந்து வழிமுறை சொல்லி எல்லாம் பண்ணலாம். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. விஆர்எஸ் அதில் பணிபுரிந்து நாங்கள் வெளியே வந்ததுனால
குடும்ப கஷ்டத்தில் இப்போ நாங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னை விட கீழானவங்க நிறைய பேர். ஆனால் அந்த விஆர்எஸ் இந்த வந்ததுனால இந்த நிர்வாகம் கொடுக்க வேண்டிய பணத்தை கரெக்டாக கொடுத்துருந்தா இந்த கஷ்டம் இந்த இடத்துல வந்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிர்வாகம் இந்த சொசைட்டி பற்றி கொஞ்சம் கவனம் குறைவாக இருந்ததுனால நாங்கள் இப்போ பின்தங்கியிருக்கிறோம். எங்களுடைய பணம் என்னுடைய பணம் வரைக்கும் 3,75,000 வர வேண்டியது இருக்குது. என்னுடைய பணம் சொசைட்டியினுடைய கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை, அது என்னுடைய சொந்த பணம். அது என்னை போல நிறைய தொண்டர்கள், மரித்தவர்கள் நிறைய பேர், மூத்தவர்கள் நிறைய பேர், வயது மூத்தவர்கள் ஆகிலும் இந்த பணத்தை வந்து கொடுக்கணும், நிர்வாகம் கொடுக்கணும் அப்படின்னு மனசு வச்சா முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. வேறு எங்கேயும் போகாமல் கோர்ட்டு, போலீஸு, ஜட்ஜஸ்மெண்ட்டு, இந்த அடிதடி கேஸு அதெல்லாம் தேவையில்லை. யார் இந்த நிர்வாகத்தை நடத்துனாங்க, சொசைட்டி யார் அதுக்கு முன்னின்று அதை வந்து பண்ணாங்க, அவங்ககிட்டயே போய் கேட்டால் நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்றதுன்றது ஒரு என்னுடைய கருத்து. எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து பணம் வர வேண்டிய பாக்கி நிலுவைத் தொகை இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இது பெறுவதற்கு மிகவும் சாத்தியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. இதுக்கு நீங்கள் வந்து எங்கே எங்களை கூப்பிட்றீங்களோ, யாரெல்லாம் வந்து திரட்டி வசூலிங்களோ சொல்லுங்கள். நாங்கள் அது உடன் இருந்து நாங்கள் ஒத்துழைப்போம், ஒன்றுபட்டு பாடுபட்டு இதை ஒத்துழைப்போம். இது என்னுடைய கருத்து. என்னுடைய பணம் 4,37,000 ரூபா. இது எப்படின்னாக்கா, நான் ஒரு யூனியன் பேங்க்கில் போயிட்டு பணம் போட்டு வட்டி மேலே காசு வாங்கி கட்டினேன். அவங்க திருப்பி தருவானுங்க தான் கட்டினேன். ஆனால் கட்சியில் இப்போ ஏமாற்றிட்டாங்க யூனியன். இது பல முறை நீ சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட சொல்லி பார்த்தேன். வந்துடும், 2 மாதத்தில் வந்துடும், 3 மாதத்தில் வந்துடுறாங்க. ஆனால் இது வரைக்கும் வரல. ஆனால் இப்போ லேண்டு விற்கிறேன்றாங்க, பணத்தை ஆக்குறேன்றாங்க. அவங்க லேண்டை விற்றாலும் பணம் வராது, அதெல்லாம் வராது. இது சார் சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏதாவது எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 5 சென்ட், 3 சென்ட், 2 சென்ட், 1 சென்ட்டு கூட வரட்டுங்களேன். அது மாதிரி பிரிச்சா தான் நமக்கு நன்மை கிடைக்கும். தவிர பணன்றது நம்ம கைக்கு நிச்சயமாக வராது. அவனுக்கு விற்றான்னா நம்ம கைக்கு வரவே வராது. எல்லோரும் அவன் இஷ்டத்துக்கும் அவன் நடக்கிறாங்க. தவிர யார் இப்போ விற்கிறது அட்வான்ஸ் வாங்கிட்டு யாரும் தெரியுமா? தெரியாது. இப்போ அந்த பணம் வாங்கிட்டவனுக்கும் தெரியும். இப்போ அது தெரியுமா? சாருக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியாது. இப்போ நம்ம அதை எப்படி பண்ணணும்? இது சார் சொன்ன எல்லாம் ஒன்று இணைந்து சேர்ந்து சொன்ன மாதிரி கோர்ட்டு கேட்டுலாம் போனாலும் வேலைக்கு ஆகாது. யார் இதில் பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் வச்சு அந்த யூனியனில் வச்சு அந்த யூனியன்காரை பிடிச்சி தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் நம்ம ஒன்று பலப்பட்டு தான் கேட்டு தான் நம்ம பெற முடியும். என்னுடைய ஆதாயம்னாக்கா ரொம்ப கஷ்டம். வட்டி மேலே வாங்கி கட்டினேங்க. நான் பைசா வட்டி மேலே வாங்கி கட்டினேன். 3,80,000 பேங்கில் கட்டினேன். என் காசு திருப்பி அவன் தரல. பல முறை முறையிட்டேன், சண்டை போட்டேன், ஆனால் வரல. ஆனால் இது வெளிப்படை நான் யாருக்கும் சொல்லலை. இது சார் சொல்கிறாங்க, அந்த வெளிப்படை இப்போ நான் சொல்கிறேன். என்னோடய ஆதாயம் இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் ஒன்று இருந்து சார் சொல்கிற போல் அந்த யூனியன் யார், இது யார் பொறுப்பில் இருந்தாங்க அவங்கள நம்ம பேச்சு கேட்டால் தான் இந்த பணத்தை பெற முடியும். தவிர இல்லை பண்ண முடியாது. இந்த சொசைட்டி இவ்வளோ பிரச்சனைக்கு யார் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கால் பாகம் வீரராகம் உள்ளே போன பிறகு தான் இதுக்கு முழுக்க இந்த கொள்ளையடிக்கிறதுக்கே காரணமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தலைவர் அந்த அளவுக்கு போய் அதுக்கப்புறம் மதிவான அவருடைய தம்பி இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் களித்தொன்றன்னு சொன்ன ஒரு வாயில் வந்து சோறு போட்டாங்க. சோறு போட்டு குடும்பத்தை மேற்கொண்டு ஏற்றி இப்போ எங்கே இருக்காங்க, எந்த லெவலில் இருக்கிறாங்கன்னு தெரியல. பிஜேபி கிட்ட கூட போயிருக்கலாம், அவங்க அந்த அளவுக்கு போயிருக்காங்க. அதனால் யார் விட்டு போனான்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து சம்பாரித்து சுயமாக போ, நான் வேணான்ல. இதில் கூட நீ சுயமாக சம்பாரி வேணான்ல. ஏழைப்பட்டவங்க அவன் வட்டி கட்டுறான் மாதம் மாதம். நாளும் மக்களுக்கு வந்து இருக்கிற நிலத்தில் பிரித்து தரேன் அப்படின்னு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் அவனாக கூட போய் வீரராகவனாக போய் அந்த சொசைட்டியை கொள்ளடிக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் சேர்ந்ததுன்னு சொன்னால் அது உண்மையான காரணம். இந்த இப்போ தான், அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. நான் கூட ஆர்ஜிபி வந்திருக்கேன், ஆனால் இந்த அகரும் பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. அந்த சொசைட்டிலேருந்து பாம்பு என் காசை போட்டு வாங்கினால மக்கள் காசுக்கு பாம்பு குத்துனே தவிர அந்த இவங்க மக்கள் பணத்தை எடுத்து போய் நான் யாருக்கிட்டையும் ஒரு டீயோ எதுவும் வாங்கி சாப்பிட்டதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது.
அந்த அளவுக்கு நான் போனால் கூட இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். ஆனால் இப்போ போனவங்க வந்து இந்த சொசைட்டியை கொள்ளடிச்சாங்க. கொள்ளடிக்க காரணமே இந்த கும்பல் தான். முழுக்க சேர்ந்தது எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு தொகையை வாங்கிக்கின்னு அந்த தொகைக்கு உண்டான பலனை அவங்களுக்கு அனுபவிக்க விட்டாங்க. இதை வந்து தட்டி கேட்கணும். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் முன்னெல்லாம் வந்து ஒரு லோன் கிடைக்கலனா கூட போய் சொசைட்டி அடிப்போம். ஏன் எதிர்பார்த்து தட்டி கேட்கறது எதுக்கும் போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்து இப்போது ஒரு நிமிஷம். அடுத்தபடியாக வந்து இப்போ மதுரமங்கலம் லேண்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு எஸ்சிஎஸ்சி அசோசியேஷனோட முன்னாள் மாநில செயலாளர் இருந்துக்கிறீங்க. நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான உறுப்பினர்களை திருவள்ளூர், சென்னை ஃபுல்லாக வச்சுருந்துருக்கீங்க. இப்போ மதுரமங்கலம் லேண்டு வந்து அங்கே எல்லாம் அதை வந்து நம்ம போய் பார்க்கலாம், அது முடிஞ்சால் அந்த ஃப்ளாட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து இப்போயே புக் பண்ணி வச்சுக்கலாம்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு அந்த மாதிரி போகிறதா இருந்தால் நீங்கள் திருவள்ளூர்லேருந்து ஒரு எத்தனை பேரை திரட்டின்னு வரீங்க பாதிக்கப்பட்டவருக்கு? மக்கள் யார் யார் பாதித்தாங்களோ அத்தனை பேரும் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். வந்து அவங்களுக்கு உண்டான அந்த நிலத்துக்கு உண்டான பங்கு கூட நாங்கள் காசை கட்டுறோம். தவணை முறையில் கட்டி எங்களுக்கு சொந்தமாக எங்கள் மக்களுக்கோ குழந்தைக்கோ குட்டிக்கோ யாருக்கோனா சொந்தமாக ஆக்கிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இப்போது பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே இது ஏமாத்தின்னு இருக்காங்க தரேன்னு. ஆனால் இப்போ வந்து விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ண பிறகு அதை எங்கள் மக்கள்கிட்டயே விற்குமாறு நீங்கள் விற்கிறவங்களையே கேட்டு தாய்மையாக கேட்டு முதல்ல அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். கொடுத்து கடன் இருக்கிறது போக மீதி பணத்தை வந்து வசூல் பண்ணிக்கோங்க. என்ன கேட்குறாங்கன்னா, 2022 மதிவாணன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தாரு. அதாவது இன்னும் 2 மாதத்தில் மெம்பர்கள்லாம் வந்து பணம் திருப்பி கொடுத்துருவாங்க, ஒரு 250 கோடி இருந்தால் ஃபோன் ஊதிடுவாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இது வரைக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் வந்து எழுத்து பேப்பரில் எழுதுறது தான். அது தானாக அழிஞ்சிடும் மழை பெஞ்ச உடனே. தண்ணியில் எழுதுறது தான். அதனால் அவர் வந்து உண்மையாக நேர்மையாக மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக போராடி வெளியே வரணுன்ற ஒரு எண்ணத்தில் வரல. எல்லாமே அவர் வந்து இதே தான் சொல்லிக்கினே மக்களை ஏமாத்தின்னு இருக்காரு. இவனை வந்து இப்போது அரசியல் விமர்சகர் ஆகிட்டார். இப்போ சொசைட்டி அவர் நம்பி ஓட்டு போட்ட உறுப்பினர் பணத்தெல்லாம் வாங்கி தருவாரா? அது அரசியலில் போனார்னா இன்னும் அதிகமாக கொள்ளடிக்கல தான் நினைப்பார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து அரசியலில் போனால் போட்டோம், எங்களுக்கு மட்டும் எங்கள் மக்களுக்கு மட்டும் சரி பண்ணிட்டு போயிடுங்க தயவுசெய்து. அதை வந்து நீங்கள் அரசியலில் போய் கூட அதில் சம்பாரிச்சு கூட எங்கள் மக்களுக்கு செட்டில் பண்ணுறீங்க. மக்களுக்கும் சொசைட்டி நிர்வாகத்தை இதெல்லாம் இப்போ இந்த ஊழலாம் செஞ்சாங்களே, அவங்களுக்கே நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொன்னேன், நல்ல மாதிரி நம்ம மக்கள் உங்களை நம்பி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காரியத்தை நிலத்தை விற்றோ இல்லை வேறு ஏதாவது வழியிலையோ ஏற்கனவே யார் பேர்லாவது சொத்துங்க இருந்தாவோ அதெல்லாம் விற்று ஒரு அமௌண்ட்டாக எடுத்து கொஞ்சம் மனிதாபத்தோடு உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நல்லது செய்யுமாறு என் சார்பாகவும் இவங்க சார்பாகவும் கேட்டு. தொழிற்சங்கத்தில் மூலயமா வந்த இயக்குநர்கள்லாம் நம்மளுக்கு நல்லது செய்யணும், கேட்டிங்களா இல்லையா? எதுக்காக டைரக்டர் ஆகிறோம்? ஒரு விஷயத்தை முன்னேற்றணும். என்ன முன்னேற்றணும்? முன்னேற்றம்னா நான் வட்டி குறைக்கிறது, லேண்டு பிரித்து தராங்கன்னா பிரித்து கொடுத்துருக்கணும், பில்டிங் கட்டி தரேன்னாங்க பில்டிங் கட்டி கொடுத்துருக்கணும். இதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களோட செயல்பாடில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு. இப்போ வந்தாங்கப்பா ஒரு இயக்குநர்கள் சொன்ன மாரி அடுக்குமாடி கட்டி கொடுத்தாங்க, சொன்ன மாரி வட்டியை குறைச்சாங்க, பணம் வந்து 6 லட்ச ரூபாய் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சொசைட்டி மாரி 15 லட்சம் லோன் கொடுத்தாங்க, 20 லட்சம் லோன் கொடுத்தாங்க. வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. சரி, இதெல்லாம் வந்து முன்னேற்றம். இருக்கிறதும் போயிடுச்சான்னு பார்த்தா இருக்கிறதும் போயிடுச்சு. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து முன்னேற்றம். அடுக்குமாடி கட்டித்தரேன்னு சொன்னது, வட்டி குறைக்கிறேன்னு சொல்கிறது, லோன் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு நிலையில் இருக்குது, அதை முன்னேற்றுறது. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு சிலை வச்சோம், பாஸ் அம்பேத்கருக்கு சாதா சிலையாக இருந்தது, அப்புறம் வெங்கல சிலையாக வச்சோம், மணி மண்டபம் கட்ட. இது முன்னேற்றம். பழைய சிலைக்கு இதுக்கு என்ன, அது முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இவங்க பண்ண காரியம் என்ன இருக்குது? இவங்க சொன்ன மாரி முன்னேற்றாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம சேர்த்து வச்சோம் பாருங்கள், 30-40 வருஷமாக நீங்கள் உழைச்சி சேர்த்து வச்சிங்க பாருங்கள், அந்த பணமும் இப்போ இல்லாத சூழ்நிலையே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் சிம்பிளாக யார் தட்டி கேட்க முடியும்னா, இது வெளி நம்பர்லாம் தட்டி கேட்கவே முடியாது, தட்டி கேட்கறதுக்கான அதிகாரமும் கிடையாது, அரசாங்கம் கூட தட்டி கேட்காது. அதுதான் நம்ம சொசைட்டி பைலா சொல்லுது. இப்போ தட்டி கேட்குறதே மெம்பர் தான். அப்போ மெம்பரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களாம், டைரக்டர்னால் இல்லை. மெம்பர் ஓட்டுக்கு போடுறாங்க கரெக்டு, ஆனால் யார் தேர்ந்தெடுத்தாங்க? தொழிற்சங்கம் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கேள்வி அவங்ககிட்ட தான் கேட்கணும்.
புரியுதுங்களா? அவங்க தான் இவரை நாமினேட் பண்ணுறாங்க. வீரராகவனை நாமினேட் பண்ணுறாங்க, ரகுநாதனை நாமினேட் பண்ணுறாங்க, திரிசங்கை நாமினேட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொரு டைரக்டரையும் யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா அவங்களே பண்ணிக்கல, எல்லாமே தொழிற்சங்கம் தான் பண்ணுது. அப்போ இவங்கெல்லாம் இந்த தப்பு பண்ணும்போது யாருக்கு இதை கேட்கணும்? இயல்பாக நம்பர் அவன் வயிற்று வழியில் கத்துவான், எனக்கு பணம் வரல, உனக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு காசு கொடுன்னுவான். ஆனால் அதிகாரமாக அவங்கள கேட்குற பொறுப்பு யாருக்குன்னா தொழிற்சங்கது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போயின்னுக்குறேன். நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கோர்ட்டுக்கு போய் பார்க்குறேன், மினிஸ்டருங்களை போய் பார்க்குறேன், எல்லாத்தையும் போய் பார்க்குறேன். எல்லாமே இங்கேயே இருக்குது, உங்களுக்கு தீர்வே இங்கேயே இருக்குது. என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்டால் தெரிஞ்சிட போகுது. அப்போ நீ கணக்கு எங்கே போட்ட? அதான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி விட்டு 4000 கொடுத்தோம் நம்ம எல்லாரும் போயிட்டு வரதுக்கு. இவர்கிட்ட கேட்குறத விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டுக்கு, அங்கே எங்கேன்னு போனால் எனக்கு கணக்கு எப்போ வரும்? நீ 4000 கொடுத்துனேன், நான் தானே நாங்கள் 4 பேர் தானே உன்னை தேர்ந்தெடுத்தோம். 4000 என்ன பண்ணேன்? அக்கௌண்ட்டில் போட்டியா? எது காசு? பஸ் டிக்கெட் எத்தியா? ட்ரெயின் டிக்கெட் எத்தியா? சாப்பாடு செலவு பண்ணியா? டிஃபனுக்கு செலவு பண்ணியா? ஆட்டோக்கு செலவு பண்ணியான்னு கேட்டால் ஈஸியாக இங்கே வந்துட போகுது. இதுக்கு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாம் போயிட்டு இருந்தால் எல்லா கதையும் முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரியான டைவர்ஷன் தான் இங்கே நடந்துன்னு இருக்குது. இதில் பெரிய டைவர்ஷன் என்னடான்னா எல்லாத்துலேயும் நம்ம லேண்டாக வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இந்த லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2011லேருந்தே வாங்கி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நேற்று கிடையாது, 11ல் 2 டீமாக இருந்தாங்க பாரு, எம்ப்ளாயிஸ் இன்னொன்று என்எஃப்டியாக டைரக்டரில் தேர்வு செஞ்சாங்க பாரு, அப்போத்துலேருந்தே வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியுது. எனக்கு 11ல் தெரிஞ்சால் நீங்களாம் விட்டுருப்பீங்களா? மதுரை மங்கலத்தில் லே அவுட்டு போட்ட இடம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்களாம் எப்பயோ போய் கொட்டா போட்டிருப்போம்ல, நம்ம உரிமையை போய் நிலநாட்டிருப்போம்ல. டோக்கன்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் லேண்டெல்லாம் வாங்கிட்டு தான் நம்மளுக்கு டோக்கனே கொடுத்துக்கிறாங்க. இதை கூட மறைச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நம்ம அவன் வீட்டு சொத்தில் நம்ம போயிட்டு எனக்கு டோக்கன் கொடுத்து எனக்கு லேண்டை கொடுன்னு கேட்கல. நம்ம வீட்டு ப்ராப்பர்ட்டி, இந்த சொசைட்டியில் கடைசி ரூபாவும் நம்மளுக்கு உரிமை இருக்குது. புரியுதுங்களா? லேண்டிலேருந்து அக்கௌண்ட்ஸ்லேருந்து கடைசியாக ₹1 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைசி ₹1 கூட நம்ம எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஏதோ இது வீரராகவன் சொத்தோ, ரகுநாதன் சொத்தோ, இல்லை அந்த தொழிற்சங்கம் சொத்தோ கிடையாது. புரியுதுங்களா? இது எல்லாமே நம்ம மெம்பருக்கு எல்லாருக்குமே உரிமையான சொத்து. அப்போது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் ஒற்றுமையை பேசுகிறவங்க, தொழிலாளர் நலன் குறித்து பேசுகிறவங்க, நலனுக்கு எதிராக இவ்வளோ துரோகமாக அநியாயம் இழைச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இது ஒரு பெரிய அயோக்கியத்தனம், ஒரு மோசடி. இந்த மோசடியை யார் செய்கிறாங்கன்னா நம்ம கூட சக ஊழியராக இருந்தவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ வெளியிலேருந்து வந்த நம்பர் கிடையாது, அரசாங்கம் கிடையாது, காவல்துறை கிடையாது. பார்ந்த கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார். கடந்த வாரம் மதுரமங்கலம் லேண்டை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த லேண்டை தான் லே அவுட்டு போட்ட லேண்டை சொசைட்டி இயக்குநர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதை இத்தனை வருஷமாக நம்மளுக்கு மறைச்சிருக்கிறாங்க. இப்போ அதை விற்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளானூர் லேண்டை விற்கிறதுக்கும் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக வெளிப்படுத்தணும்னு சொன்னால், இப்படி மோசடியாக நம்மளுக்கு தெரியாமல் லேண்டு வாங்கினவங்க இப்போ மோசடியாக விற்க போகிறாங்க. இதை விற்கிறதுனால அது அப்படியே உண்மையாக அத்தனை பணமும் நம்மளுக்கு வருமானம் வராது. அந்த அடிப்படையில் அந்த வீடியோவை போட்டிருந்தோம். உறுப்பினர்கள் இதை பார்த்து அவங்கள தன்னெழுச்சியாக இதுக்கு யார் காரணம், அதுக்கு சரியான தீர்வை நோக்கி போவாங்கன்ற அடிப்படையில் தான் வீடியோ போட்டோம். அந்த அடிப்படையில் திருவள்ளூரில் வசிக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் அழைச்சாங்க. இதை பற்றி விளக்க கூட்டம் ஒன்று நடத்தணும்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் முன்னாள் மாநில செயலாளர் அண்ணன் சுகுமார் அவர்கள் தலைமையில் இந்த ஒரு விளக்க கூட்டத்தை போட்டோம். இந்த கூட்டத்தை மேலும் அதிகப்படுத்தணும். இந்த கூட்டத்தில் தொடர்ந்து இப்போ தற்சமய இயக்குநர்களாக இருக்கிற வேலை செய்கிற ரகுநாதன் மற்றும் சிலர் அலுவலகத்தில் அறிவிப்பு செய்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும். அவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டு போகணும், எல்லாருக்கும் ரீஃபண்ட் வழங்கிட்டு போகணும் அப்படின்ற கருத்தெல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொலைபேசி வளாகத்துலேயும் நம்முடைய தொழிற்சங்கத்து சார்பாக அந்த இயக்குநர்கள் இருக்கிற தொழிற்சங்கத்தில் தொடர்ந்து அவங்க பணி ஓய்வு பெறுறதுக்குள்ளே இந்த பணத்தை வாங்குறதுக்கு நம்மளுடைய சங்கம் சார்பாக தொடர்ந்து போராட்டம் நடத்துவோன்ட்டு தெரிவிச்சிருக்கிறோம். இப்படி எல்லா போராட்டத்தையும் செய்கிறோம். இந்த பணம் நம்ம வராது இருக்கிற காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கின்னு சரியான ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகரணுன்றதுக்காக தான் நம்ம தொழிற்சங்கம் இந்த வேலையெல்லாம் செய்யுது. அதுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.